من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن الناس من يعجبك قوله في الحياة الدنيا ويشهد الله على ما في قلبه وهو ألد الخصام. وإذا تولى سعى في الأرض ليفسد فيها ويهلك الحرث والنسل والله لا يحب الفساد. صدق الله العلي العظيم. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் மனிதர்களில் இப்படியும் சிலர் இருக்கின்றார்கள். அவர்களது பேச்சு இவ்வுலக வாழ்க்கையில் உமக்கு கவர்ச்சியாக தென்படுகிறது. மேலும் அவன் தன் மனதில் உள்ளவை தூய்மையானவை என நிரூபிக்க அல்லாஹுவை சாட்சியாக்குகின்றார்கள். ஆனால் உண்மையில் அவர்களே சத்தியத்தின் கொடிய பகைவன் ஆவான். அவனுக்கு அதிகாரம் கிடைத்துவிட்டால் அவனுடைய முயற்சிகள் எல்லாம் பூமியில் குழப்பத்தை பரப்புவதற்காகவும் வேளாண்மையையும் மனித இனத்தையும் அழிப்பதற்காகவுமே இருக்கும். ஆனால் அவன் சாட்சியாக்குகின்ற அல்லாஹ் குழப்பத்தை விரும்புவதில்லை. அல்லாஹ் உண்மையை கூறினான். எல்லா புகழும் நம் அனைவரையும் அவனது இல்லத்திலே அதிகாலை இபாதத்திலே ஒருங்கிணைத்த அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கே உரித்தானது. சலாத்தும் சலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வழிகாட்டுதலை பின்பற்றி நடக்கும் நல்லடியார் அனைவர் மீதும் குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரத்துல் பக்ரா எனப்படும் 2வது அத்தியாயத்தின் 204 மற்றும் 205 ஆகிய இரு வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டுள்ளது, மொழிபெயர்ப்பும் வாசிக்கப்பட்டுள்ளது. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா குறிப்பிட்ட இந்த வசனங்களில் எத்தகைய வழிகாட்டுதல்களை உள்ளடக்கி இவற்றை இறக்கினானோ அவற்றை சரியான முறைகளை விளங்குவதற்கும் அதன்படி செயல்படுவதற்கும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள்வாளிப்பானாக. குறிப்பிட்ட இந்த வசனங்களிலே உலகாதாயவாதிகள், துனியா அஹ்லு துனியா என்று சொல்லப்படுகிற உலகாதாயவாதிகளுடைய செயல்முறைகள், நடைமுறைகள் விவரிக்கப்படுகின்றன. இந்த துனியாவுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்களுடைய பேச்சுக்கள் எல்லாமே கவர்ச்சிகரமானதாக, மயக்கக்கூடியதாக இருக்கும். எந்த அளவுக்கு அவருடைய பேச்சு கவர்ச்சியாக இருக்கும் என்பதை பற்றி சொல்லுகிற பொழுது, அவங்க எந்த கொள்கையில் இருக்கிறாங்களோ, இந்த உலகாதாயவாதிகள் எந்த கொள்கையில் இருக்கின்றார்களோ அல்லது எந்த லட்சியத்தை வைத்து கொண்டு அவங்க செயல்படுறாங்களோ, இந்த லட்சியத்தை அடையிறதுக்காக வேண்டி என்னென்ன வழிமுறைகளையெல்லாம் அவர்கள் கடைபிடிக்கின்றார்களோ, வழிமுறைகளையெல்லாம் மேற்கொள்ளுகிறார்களோ, அதற்கு கிடைக்கக்கூடிய இன்பங்களையும் அதனுடைய பயன்களையும் மிக மிக அழகாக விவரித்து சொல்லுவார்கள். அதை பற்றியெல்லாம் அதிகமாக வர்ணித்து சொல்லுவார்கள். எந்த அளவுக்கு அவர்களுடைய வர்ணனை இருக்கும் என்று சொன்னால், இறை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடியவர்கள், மோமின்களாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்? துனியாவை மையமாக வைத்து கொண்டு இருக்காது. அது மறுமையை மையமாக வைத்து கொண்டு தான் மோமின்களுடைய செயல்பாடு இருக்கும். ஏனென்று சொன்னால், இந்த உலகம் தற்காலிகமானது அப்படிங்கிறது மோமின்களுக்கு இஸ்லாத்தின் மூலமாக வழிகாட்டப்பட்டிருக்கிறது. மறு உலக வாழ்க்கைக்காக வேண்டி இது ஒரு வெள்ளாமை ஸ்தலம், விவசாயத்தலம் என்று தான் இஸ்லாம் அவர்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது. இப்போ மோமின்கள் துனியாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. துனியாவுடைய இன்பங்களுக்கோ அதில் இருக்கக்கூடிய சுகபோகங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டாங்க, முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. மறு உலக வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அல்லாஹ்வினால் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய
அந்த சொர்க்கத்தை இலக்காக வைத்து கொண்டு தான் அவங்க செயல்படுவாங்க. அப்போ சொர்க்கத்தை இலக்காக வைத்து கொண்டு மோமின்கள் செயல்படும் பொழுது துனியாவினுடைய இந்த இன்பங்களில் பெரிய அளவுக்கு கவனத்தை அவர்கள் குவிக்க மாட்டார்கள். இந்த துனியாவாதிகள் உலகம்தான் சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ நீங்கள் உங்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் எந்த சொர்க்கத்துக்காக வேண்டி, எந்த சொர்க்கத்தை நம்பி, எந்த சொர்க்கத்தை எதிர்பார்த்து நீங்கள் செயல்படுத்திட்டு இருக்கிறீங்களோ அந்த சொர்க்கத்தை நாங்கள் உலகிலேயே உங்களுக்கு காமிச்சு தர்றோம். துனியாவிலேயே நாங்கள் அந்த சொர்க்கத்தை கட்டி எழுப்பி அந்த சொர்க்கத்தை எல்லோருக்கும் கிடைக்க செய்கிறது தான் எங்களுடைய நோக்கம். அதனால் எங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் இந்த மனித குலம் நல்லா இருக்கும், மக்கள் நலன்தான் எங்களுடைய நலன். இப்படியாக இந்த உலகவாதிகள் ரொம்ப அழகாக மயக்கிற மாதிரி பேசுவாங்க. அதனால் உங்களுடைய நன்மைக்காக, உங்களுடைய நலன்களுக்காக வேண்டித்தான் நாங்கள் எங்களுக்கு ஒரு கொள்கை வகுத்திருக்கிறோம், நாங்கள் செயல் திட்டம் வகுத்திருக்கிறோம். அந்த செயல் திட்டத்தை அடையிறதுக்காக வேண்டி இந்த மாதிரியான வழிமுறைகளையெல்லாம் கையாளுறோம். அதனால் எல்லோரும் எங்களுக்கு பின்னால் நீங்கள் அணிதிரண்டு வர வேண்டும் என்று அவர்கள் கடவுளின் மீது கூட சத்தியமிட்டு சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு அவர்களுடைய பேச்சு வர்ணனையாக இருக்கும். வமினன்னாசி, மனிதர்களிலே இப்படியும் சிலர் இருக்கின்றார்கள், அல்லது இப்படியும் சிலர் ஒருவன் இருக்கின்றான். மை யுஜிபுக்க கவுலுஹு, அவனுடைய பேச்சுக்கள் உங்களை ரொம்ப கவர்ச்சியாக மயக்குகிறது, ஆச்சரியப்படுத்துகிறது. ஃபில் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கையிலே அவனுடைய பேச்சுகள் உங்களை ஆச்சரியப்படுத்துகிறது. வயுஷ்ஹிது அல்லாஹ் அலா மா ஃபி கல்பிஹி, தன்னுடைய இதயத்தில் என்ன எண்ணங்கள் இருக்கின்றனவோ அதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக வேண்டி அவங்க நம்பாத அல்லாஹ்வின் மீது கூட சத்தியமிட்டு சொல்லுவார்கள். அவங்க ஒன்றும் கடவுள் நம்பிக்கையாளர்களாக இருக்க மாட்டாங்க. ஆனால் கடவுள் நம்பிக்கையாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் மாதிரி அவங்க என்ன செய்வாங்க, அந்த கடவுளின் மீதே சத்தியமிட்டு சொல்வதற்கும் அவர்கள் தயங்க மாட்டார்கள். இந்த வசனம் இறக்கி அருளப்பட்ட காலகட்டத்தில் இந்த அஹ்லு துன்யா என்று சொல்லக்கூடிய உலகாதாயவாதிகள் யார் அப்படின்னு கேட்டால், பெரும்பாலும் முனாஃபிக்குகள் என்று சொல்லக்கூடிய நயவஞ்சகர்களாகத்தான் இருந்தாங்க. யார் அப்படின்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கு முன்னாடி நாங்களும் மோமின்கள் தான், நாங்களும் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் தான் என்று சொல்கிறது மட்டுமல்ல, முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்திற்கும் நாங்கள் பாதுகாவலர்களாக இருக்கிறோம் என்று ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி முஸ்லிம்களுக்கு முன்னாடி இவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. இந்த வசனம் இறங்கின காலத்தில் இவர்கள் பேச்சு பார்த்தா அவ்வளவு இனிமையாக இருக்கும். அதாவது நாவில் தேன் வடிகிறது என்று வழக்கில் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு முஸ்லிம்களுக்கு சப்போர்ட்டராகவும் பக்கபலமாக இருக்கிறதாகவும், நாங்களும் உங்களை மாதிரி மோமின்கள் தான் என்றெல்லாம் முஸ்லிம்களுக்கு முன்னால் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி சத்தியமிட்டு சொல்லுவார்கள். அவ்வளவு இனிமையாக பேசுவார்கள். அவங்க எந்த அளவுக்கு பேசுவாங்க அப்படிங்கிறத பற்றி சூரத்துல் முனாஃபிகூன், நயவஞ்சகர்கள் என்கிற பெயரிலேயே ஒரு அத்தியாயம் குர்ஆனில் இருக்குது. 63வது அத்தியாயத்தில் அல்லாஹ் இப்படி சொல்கிறான். இப்படி வஇதா ரஅய்தஹும், நீங்கள் அவர்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால், துஜிபுக்க அஜ்சாமுஹும், அவர்களுடைய உடல் அமைப்பே கூட உங்களுக்கு கம்பீரமாக தெரியும், அவங்களுடைய உடல் அமைப்பே கூட உங்களை ஆச்சரியப்படுத்தும். வஇ யகூலு தஸ்மஉ லி கௌலிஹிம், அவங்க பேச ஆரம்பித்தா அவங்க பேசுகிறத நீங்கள் கேட்டுக்கொண்டே இருந்து விடுவீர்கள். அந்த அளவுக்கு இனிமையாக பேசுவார்கள். இந்த வசனம் இறங்கிய காலகட்டத்தில் முனாஃபிக்குகளாக இருந்தவர்கள் தான் முஸ்லிம்களுக்கு முன்னாடி தங்களையும் முஸ்லிம்களில் ஒருவர், முஸ்லிம்களுடைய நலன் நாடக்கூடியவர்கள், முஸ்லிம்களுடைய பாதுகாவலர்கள் என்றெல்லாம் சொல்லி கொண்டு வந்தவர்கள் தான். ஆனால் இவர்களை குறித்து அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? கஅன்னஹும் ஹுஷுபும் முஸன்னதுன், இவர்கள் இப்படி வாயளவில் வாய்ச்சவடால் செய்து கொண்டு வருகிறார்கள், நம்பிராதீங்க, இவர்கள் சுவற்றில் சாய்த்து வைக்கப்பட்ட மரக்கட்டைகளை போன்றவர்கள் அப்படின்னு சொல்லி இவர்களுக்கு அல்லாஹ் ஒரு உதாரணத்தை சொல்கிறான். இதையெல்லாம் சொல்லி கொண்டு வருகிற பொழுது இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய கவர்ச்சிகரமான பேச்சும் அரசியல்வாதிகளுடைய வாய்சாலமும் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அதை தவிர்க்கவே முடியாது. ஏனென்று சொன்னால்
இந்த வசனத்திற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய வசனம் அரசியல் அதிகாரத்தை பற்றித்தான் பேசுகிறது. இப்போ அரசியல் அதிகாரம் அவங்களுக்கு கிடைச்சா என்ன பண்ணுவான் அப்படிங்கிறத பற்றி அடுத்த வசனம் சொல்லுது. அந்த அரசியல் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக அல்லது கிடைக்கிறதுக்காக எந்த அளவுக்கு பேசுவான் அப்படிங்கிறது தான் இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிற செய்தி. நீங்கள் அவர் பேசுவதை கேட்டால் அதனை கேட்டுக்கொண்டே இருந்து விடுவீர்கள். அன்னகும் ஹசுவும் முசன்னதும், ஆனால் உண்மையில் இவர்கள் சுவற்றில் சாய்த்து வைக்கப்பட்டிருக்கும் மரக்கட்டைகளை போன்றவர்கள். ஏன் அல்லாஹ் இந்த உதாரணத்தை சொல்கிறான் அப்படின்னு சொன்னானாக்கா, எந்த பயனும் இல்லாதவர்கள் இவர்கள். இவங்க சொல்கிற மாதிரியெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டாங்க. சுவத்தில் சாய்த்து வைக்கப்பட்ட மரக்கட்டையினால் யாருக்காவது ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? உத்தரத்தில் சொருகப்பட்டிருக்கக்கூடிய கூரையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மரக்கட்டையினால் கூட ஒரு பயன் இருக்கிறது. ஆனால் சும்மா சுவத்தில் சாத்தி வைக்கப்பட்ட மரக்கட்டையினால் எந்த பிரயோஜனம் கிடையாது. ஒன்று அது தவறி விழுந்துன்னா யார் மண்டையிலையாவது விழத்தான் செய்யும், அல்லது கரையான்கள் அரித்து போய் உள்ளீடு இல்லாத வெறும் கூடாத்தான் நின்றுட்டு இருக்கும். அதனால் இவர்கள் பேசுகிறத பார்த்து மயங்கிறாதீங்க என்று அல்லாஹ் சொல்லிட்டு, யஹ்சபூன குல்ல சைஹத்தின் அலைஹிம், இவர்கள் ஒவ்வொரு உரத்த ஓசையையும் தங்களுக்கு எதிரானதாக கருதுகிறார்கள். இவங்க இவ்வளவு அழகாக பேசுவான், ஆனால் எதிர்த்தரப்பிலிருந்து கொஞ்சம் குரல் உயர்ந்தாலும் அது தங்களுக்கு எதிராக நடத்தப்படுகிற சதி என்று அவர்கள் சொல்வார். பயப்படுவாங்க. உலகத்தினுடைய எல்லா அரசியல்வாதியும் இப்படித்தான் இருக்கிறான். இன்றைக்கு மட்டுமல்ல, என்றைக்குமே ஆட்சியும் அதிகாரமும் கையில் கிடைக்கிற பொழுது பயந்துட்டே தான் இருப்பான். என்ன சின்ன சத்தம் வந்துவிட்டாங்க கூட நம்ம நல்லா பார்த்துருப்போம். ட்ரம்ப் ஒரு நாள் ஒரு ப்ரெஸ் மீட்டோ அல்லது அது மாதிரியான ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கும் பொழுது ஒருவர் அல்லாஹ் அக்பர் என்று கத்துகிறார். உடனே அவர் என்ன செஞ்சிருவார்? பயந்து நடுநடுங்கி போகிற காட்சிகள் சோசியல் மீடியாவில் பார்த்தோமா இல்லையா? ஒரு சின்ன சத்தம் எழுப்பினாலும் தங்களுக்கு எதிரானதாக அதனை கருதுவார்கள். அது மாதிரி நிறைய சம்பவம் சொல்ல முடியும். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் இருந்த ஃபிரௌன் என்கிற மன்னனுக்கு முன்னாடி மூசா நபியினுடைய அந்த குரல் அவனை அசைச்சுது. சின்ன ஒரு அசைவு கூட, சின்ன ஒரு சத்தம் கூட தங்களுக்கு எதிராக கிளப்பப்படுற மாதிரி நினைப்பாங்க. இன்றைக்கும் அப்படித்தான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நாம் இப்படி போயிட்டுருக்கிறோமே, நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும் அப்படிங்கிறனால தான் முன்னாடியும் பின்னாடி ஏகப்பட்ட கார்களை அரசியல்வாதிகள் என்ன செய்வாங்க, நடத்திட்டு போவாங்க. அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படும். அவர்களுக்கு உயிர் பயம் அதிகம். உயிர் போய்விடுமோ என்கிற அச்சம் இருக்கிறது, உயிர் வாழ வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது. அதனால் ஒரு சின்ன சவுண்டு வந்தால் கூட அதை மிகப்பெரிய ஆபத்தாக கருதுவார்கள். யஹ்சபூன குல்ல சைஹத்தின் அலைஹிம், இவர்கள் ஒவ்வொரு உரத்த ஓசையையும் தங்களுக்கு எதிரானதாக கருதுகிறார்கள். ஹுவல் அதுவ் ஃபஹ்தர்ஹும், இவர்கள்தான் பகைவர்கள், கடும் பகைவர்கள். இவர்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். காத்தலஹுமுல்லாஹ், அல்லாஹ் இவர்களை நாசமாக்குவானாக. அன்னா யூஃபக்கூன், இவர்கள் எங்கே திசை மாறி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் கேட்பான். இது சூரத்துல் முனாஃபிக்கூன் என்கிற 63வது அத்தியாயத்தில் 4வது வசனமாக இடம்பெறுகிறது. இப்போ ரசூலுல்லாஹ் காலத்தில் இவர்கள் முனாஃபிக்குகளாக இருந்தார்கள். இந்த உலகாதாயவாதிகள், கவர்ச்சிகரமாக பேசக்கூடியவர்கள், பேசுகிறத கேட்டால் அப்படியே மயங்கி நின்று விடுகிற அளவுக்கு இருக்கக்கூடியவர்கள். இதே நபர்கள் முஸ்லிம்களிடத்தில் இவ்வளவு அழகாக பேசக்கூடியவர்கள், உங்களுடைய பாதுகாவலர்களே நாங்கள் தான், நாங்களும் உங்களை மாதிரி தான், நாங்களும் கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள் தான் என்றெல்லாம் பேசக்கூடியவர்கள் அந்த பக்கம் போயிட்டாங்கனாக்கா, நாங்கள் உங்கள் கூட தான் இருக்கிறோம், நாங்கள் அவங்கள்ட்ட இருக்கிறோன்னு நினச்சானாக்கா அவங்களெல்லாம் முட்டாளாக்கிட்டு இருக்கிறோம். அவங்கள கிண்டல் செய்வதற்காக வேண்டித்தான் அவங்க கூட நின்றுக்கிட்டு நாங்களும் நம்பிக்கை கொண்டவங்கள் தான், நாங்கள் உங்களுடைய பாதுகாவலர் தான் சொல்லிகிட்டு இருக்குமே ஒழிய உண்மையில் நாங்கள் உங்காளு என்று எதிர்த்தரப்புக்கு போனோன்னு பேசுவாங்க. சூரத்துல் பக்ரா இதே அத்தியாயத்தினுடைய இந்த 14வது வசனத்திலையும் இதை சொல்லின அல்லாஹ், வைதா லக்குல்லதீன ஆமனு ஆலு ஆமன்னா, இவர்கள் இறை நம்பிக்கை கொண்டிருப்பவர்களை சந்தித்தால் ஆமன்னா நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். வைதா ஹலவ் இலா ஷயாத்தீனிஹிம், தங்களுடைய ஷைத்தான்களுடன் அவர்கள் தனிமையில் இருக்கிற பொழுது, அவங்களுடைய ஷைத்தான்கள்னா இஸ்லாத்தினுடைய எதிரிகள்,
அவங்கள்ட்ட தனிமையில் இருக்கிற பொழுது காலு இன்னாம ஆக்கும், நாங்கள் உங்கள் கூட தான் இருக்கிறோம், நாங்கள் உங்கள் ஆள் தான், இன்னமா நகனு முஸ்தஹ்சிஊன், நாங்கள் உண்மையில் அவர்களை பரிகாசம் செஞ்சுட்டு இருந்தோம், சும்மா அவர்களை கிண்டல் செய்கிறதுக்காக வேண்டி தான் நாங்கள் உங்கள் ஆள், நாங்கள் முஸ்லீம்களுடைய பாதுகாவலர்னு சொல்லி அவங்க கூட நிற்கிற மாதிரி இருக்கிறோமே ஒழிய உண்மையில் நாங்கள் உங்கள் ஆள் தான். இந்த வசனம் முனாஃபிக்குகளை பற்றித்தான் பேசுகிறது. ஆனால் முஸ்லிம்களோடு முஸ்லிம்களுடைய நலம் நாடுவதாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய பாசிச அரசியல்வாதிகளுக்கு எவ்வளவு பொருந்துகிறது என்று பாருங்கள். முஸ்லிம்கள் கூட நிற்கும் பொழுது நாங்கள் உங்காளு அப்படின்னு சொல்லுவோம், அந்த பக்கம் போயிட்டா சும்மா முஸ்லீம் கூட கூட்டு சேர்ந்துருக்கிற மாதிரி நடிச்சுட்டு இருக்கிறோம், அவங்களை கிண்டல் செஞ்சுட்டு இருக்கிறோம், உண்மையில் நாங்கள் உங்கள் பக்கம் தான் இருக்கிறோம் என்று இஸ்லாத்தினுடைய முஸ்லீமுடைய எதிரிகளின் பக்கம் சாய்ந்து விடுவார்கள். இது 2வது அத்தியாயத்தில் 14வது வசனம். இப்போ மறுபடியும் இந்த வசனத்துக்கு வரலாம். வமினன் நாஸ், மனிதர்களில் ஒருவன் இருக்கிறான், மண் யோஜிபுக்க கவுலுஹு, அவனுடைய பேச்சு உங்களுக்கு கவர்ச்சியாக தென்படுகிறது, ஃபில் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கையில், வைஷீதுல் ஆக அலாமா ஃபி கல்பிஹி, தன்னுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்கிறதுக்கு அல்லாவையே சாட்சியாக்குறான். நாங்கள் நன்மையை மட்டும்தான் செய்கிறோம், எங்களுடைய சுயலாபத்துக்காக அல்ல, சத்தியத்திற்காக வேண்டியும் தர்மத்துக்காக வேண்டியும் தான் நாங்கள் உழைக்கிறோம், மக்களுடைய நன்மைக்காக வேண்டி மட்டும்தான் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதற்கு கடவுளே சாட்சி என்றெல்லாம் பேசுவார்கள். ஆனால் வஹுவ அலத்துல் ஹிசாம், நாள் உண்மையில் இவனே சத்தியத்தினுடைய கொடிய பகைவன். அலத்துல் ஹிசாம், இவன் உண்மைக்கு எதிரானவன், உண்மைக்கு மிகப்பெரிய கொடிய பகைவன். அலத்துல் ஹிசாம் என்று அல்லாஹ் இங்கே சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், எல்லா எதிரிகளையும் மீறிய வக்ர குணம் கொண்ட எதிரி. இதுக்கு முழுக்க முழுக்க இன்றைய உதாரணம் அப்படின்னு சொன்னானாக்கா இன்றைய பிஜேபிக்காரங்களையும் சங்கிகளையும் சொல்லலாம். அவர்களுக்கு மிக நன்றாக தெரியும் முஸ்லிம்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இங்கே ஆட்சி நடத்த முடியாது என்பதும், முஸ்லிம்களுடைய சில பல நன்மைகளை உள்வாங்கிக் கொள்வதற்காக நடிப்பார்கள். நம்ம 56 இன்ச்சு விஸ்வகுரு என்று சொல்லப்படக்கூடியவர் துபாய்க்கெல்லாம் போனால் அரபு ஷேக்குகளெல்லாம் கட்டி பிடிப்பார், ஈரானுடைய எண்ணெயெல்லாம் வேணும் அப்போல்லாம் பேசுவார். ஆனால் இங்கே என்ன நடக்கும், புல்டோசர்களை வச்சு முஸ்லீம்களுடைய வீடுகளை தடுத்தாலும் சரி கண்டுக்க மாட்டாங்க. முஸ்லீம்கள் மதத்தின் பெயரால் அந்த ஜெய் ஸ்ரீராம் என்கிற கோஷத்தின் அடிப்படையில் கொலைவெறி தாக்குதல் நடத்துகிற பொழுதெல்லாம் கண்டுக்கவே மாட்டார். இப்போ இங்கே முஸ்லீம்களுடைய எதிரியாக சொல்வார், இங்கே இந்து ராஜ்யம் வேண்டும் என்று சொல்வார்கள், இந்து ராஜ்யத்திற்காக வேண்டி இந்துக்கள் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் அவர்கள் முஸ்லிம்களையும் கட்டி அணைத்துக் கொள்வார்கள். இவன் கொடிய பகைவன், அலத்துல் ஹிசாம். இவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், எல்லா எதிரிகளையும் மீறிய வக்கிரம் கொண்ட எதிரி. அலத்துல் ஹிசாம் என்கிற வார்த்தை ஒரு டெக்னிக்கல் வேர்டு, சாதாரணமாக இதனை ஒரு சில வார்த்தைகளில் விளக்கம் சொல்லி போக முடியாது. அதனால தான் நான் தெளிவாக சொன்னேன், இன்றைக்கு மத வெறி பிடித்து அலைந்து கொண்டிருக்கக்கூடிய இவர்களை பார்த்தால் இந்த அலத்துல் ஹிசாம்னா யாருன்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். அலத்துல் ஹிசாம் கடுமையான வக்கிர குணம் கொண்டிருக்கக்கூடிய எதிரி. எந்த அளவுக்கு வக்கிர குணம் நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. குஜராத் கலவரங்களின் பொழுது எப்பேற்பட்ட வன்முறை வெறியாட்டம் நடத்தினாங்க. எந்த மாதிரின்னு சொன்னால், ஹஜரத் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கொலை செய்துவிட்டு சும்மா போகலை, இறந்தாச்சல்ல செத்தாச்சல்ல விட்டுறலான்னு சொல்லிட்டு போகலை. அது வெறி, கொலை வெறி. வக்கிர குணம் கொண்ட கொலை வெறினா என்ன, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹுடைய நெஞ்சை பிளந்து இறந்ததுக்கு பிறகு ஈரல் குலையை எடுத்து கடித்து திங்கணும் அப்படின்னு சொன்னால், கடித்து துப்பி எங்க ஈரல் குலையை இறந்ததோடு விடணும்னு தோணலை. கொலை செஞ்சு விட்ட பிறகு அது கொலை வெறி தாக்குதல் நடந்துச்சு. ஆனாலும் வெறி அடங்காமல் போய் நெஞ்சை பிளந்து இதயத்தில் இருக்கக்கூடிய ஈரல் குலையும் எடுத்து கடித்து துப்பணும்னாக்கா அது எவ்வளவு பெரிய வக்கிர குணம் கொண்டது. இதுதான் அலத்துல் ஹிசாம். இதே சம்பவம் இன்னைக்கு நம்ம குஜராத்திலையும் பார்த்தோமா இல்லையா? முஸ்லிம் பெண்கள் கற்பழிக்கப்பட்டது மட்டுமல்ல, அவர்கள் பிரேத பரிசோதனை செய்யப்படுகிற சமயத்தில் அந்த பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பெண்களுடைய அந்தரங்க உறுப்புகளில் கண்ணாடி சில்லுகள் இருந்தது எடுக்கிறாங்க. எவ்வளவு வக்கரமான இவங்க தான் அலத்துல் ஹிசாம்.
இவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது இவர்கள் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிற, பேசுகிற பேச்சில் இவர்களிடம் மறங்கிவிடக்கூடாது, இவர்கள் சத்தியத்தினுடைய கொடிய பகைவர்கள் என்று சொல்லுகிறான். தொடர்ந்து அடுத்து சொல்கிறான், வைதா தவல்லா, இவனுக்கு அதிகாரம் கிடைத்து விட்டால், ஆட்சி கிடைத்து விட்டால், சாஃப் இல்லாததில் யுஃப்சித ஃபீஹா, அவனுடைய முயற்சிகள் எல்லாம் பூமியில் குழப்பத்தை பரப்புவதற்காகத்தான் இருக்கும். வயுகுலிக்கல் ஹர்ஸ, விவசாயத்தை நாசமாக்குறதுக்காண்டித்தான் இருக்கும். வன் நஸ்ல், மனித இனத்தையும் அழிப்பதற்காக வேண்டித்தான் இருக்கும். இந்த மாதிரி கவர்ச்சிகரமாக பேசக்கூடியவன், மக்கள் நலன் என்று சொல்லிக்கொண்டு வரக்கூடியவன், உங்களுடைய பாதுகாவலன் நாங்கள் தான் என்று சொல்லிக்கொண்டு வரக்கூடியவனுக்கு இவர்களுடைய பேச்சை நம்பி அதிகாரத்தை இவர்கள் கையிலே கொடுத்து விட்டால் இவர்களுடைய முயற்சிகள் எல்லாம் 3 விஷயம். இதைத்தான் இவன் செய்வான். தீயவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய 3 முக்கியமான எதிர்விளைவுகள். தீயவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டு விட்டால் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய 3 வகையான எதிர்விளைவுகளை பற்றி இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். 1, லியுஃப்சித ஃபில் அர்த், பூமியில் குழப்பம் விளைவிக்கிறது. 2, வேளாண்மையை அழிக்கிறது. 3, மனித இனத்தையும் அழிக்கிறது. தீய ஆட்சியாளர்கள் அந்த ஆட்சியின் மூலமாக அவங்க செய்கிறது 3. குழப்பம் விளைவிக்கிறதுக்கு என்ன உதாரணம்? அதிகாரம் கிடைச்சானாக்கா எப்படி குழப்பம் விளைவிப்பான் அப்படின்னு சொன்னால், உலக நாடுகளினுடைய ஆட்சியாளர்கள் இருந்து உள்ளூர் ஆட்சியாளர்கள் வரைக்கும் இதுக்கு நிறைய உதாரணங்களை நாம் சொல்லலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த பிஜேபி இந்துத்துவ பாசிச அரசாங்கத்தினுடைய எல்லா அமைச்சர்கள், எல்லா தலைவர்களுடைய உண்மையான செய்திகள், அவர்களுடைய நிகழ்வுகள் இருக்கிறதே, அதை மறைக்கிறதுக்காக வேண்டியும் அதை விட்டு மக்களுடைய கவனத்தை திசை திருப்பறதுக்காக வேண்டியும் குழப்பமான கருத்துக்களை எல்லாம் மக்களுக்கு முன்னாடி வைக்கிறாங்கள் இல்லையா? இதை சொல்லலாம். இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கத்தினுடைய கட்சியினுடைய அத்துணை தலைவர்களும் அதிகாரிகளும் அமைச்சர்களும் மிக மிக வன்முறையாளர்கள். ஒவ்வொருவர் மீதும் 50க்கும் மேற்பட்ட கிரிமினல் வழக்குகள் இருக்கக்கூடிய குற்றவாளிகள். இன்னும் சொல்ல போனால் சோசியல் மீடியாவில் அவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது எவனெல்லாம் குற்றம் செய்கிறானோ அவனெல்லாம் பிஜேபிக்கு போனாக்கா வாஷிங் மிஷின், இந்த வாஷிங் மிஷின் பேர் பிஜேபி வாஷிங் மிஷின் சொல்கிறாங்க. சோசியல் மீடியாவில் அப்படித்தானே விமர்சனம் செய்கிறாங்க. நீ என்ன பாவம் செஞ்சுருந்தாலும் சரி பிஜேபி என்கிற வாஷிங் மிஷினுக்குள்ளே வந்துட்டாக்க சுத்தமாயிருக்காது. அது வரைக்கும் அவர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்படும், குற்றவாளியாக இருப்பார்கள், விசாரணையும் கூட செய்வார்கள். பிஜேபியில் சேர்ந்துட்டானாக்கா எல்லாமே ரத்து செய்யப்படும். அவர்களுடைய தனிப்பட்ட ஒழுக்க ரீதியான காரியங்களெல்லாம் பார்த்தாலும் மிக கேவலமாக இருக்கும். ஒவ்வொருவரும் பாலியல் வன்கொடுமையானா தான் இருப்பான். பாராளுமன்றத்தில் ஆபாச வீடியோ பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான். சோசியல் மீடியாவில் வரும். அல்லது செயல்முறைகளையே அவன் என்ன செய்வான், தனக்கு கீழே இருக்கக்கூடிய கட்சியினுடைய பெண் உறுப்பினர்களையே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்குவாங்க. இதெல்லாம் மக்கள் மத்தியில் வரும் பொழுது அதையெல்லாம் மறைக்கிறதுக்காக வேண்டி புதுசாக மக்கள்கிட்ட குழப்பம் பண்ணுவாங்க. நூற்றுக்கணக்கான பொய்கள், அதுவும் லாஜிக்கு அப்பாற்பட்ட பொய்கள். அதான் பேரை பார்க்கும்போது என்ன கிறுக்கின மாதிரி பேசுகிறானுங்களே அப்படின்னு தோணும். உண்மையில் அவர்கள் நம்மைத்தான் கிறுக்கர்களாக்கி கொண்டிருக்கிறார்கள். அவன் கிறுக்கின மாதிரி வேணும் தான் பேசுகிறான். எதுக்கு பேசுகிறான்? மக்கள் இதிலேயே யோசிச்சுட்டு இருக்கட்டும், நம்ம பேசின இந்த கிறுக்குத்தனத்தை பற்றியே சிந்தித்து கொண்டு இருக்கட்டும், அதையே விமர்சனம் செய்து கொண்டு இருக்கட்டும். அதுக்கு பின்னாடி தங்களுடைய திரைமறைவு வேலைகளை மறைத்து கொண்டு விடுவார்கள். இதுதான் பூமியில் குழப்பம் விளைவிக்கிறது. இது ஒரு விஷயம். வேளாண்மையை அழிக்கிறதுக்கு உதாரணம் என்னான்னு கேட்டானாக்கா, உலக அளவில் மேற்கத்திய நாடுகள், குறிப்பாக இஸ்ரேலினுடைய மலட்டு கத்திரிக்காய், மலட்டு பருத்தி, இந்த மாதிரியான செயற்கையான தாவரங்களை எல்லாம் உருவாக்கி உலக நாடுகளுக்குள்ளே திணிக்கிறது. இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு அப்படிங்கிற இந்த துரித உணவுகள் சொல்கிறாங்க இல்லையா, அதையெல்லாம் உற்பத்தி செய்கிறதோட உலக நாடுகளுக்கு அவங்க தான் என்ன செய்வாங்க, அறிமுகப்படுத்துவாங்க. வலுக்கட்டாயமாக மார்க்கெட்டிங் ஏற்படுத்துவாங்க. இதான் வேளாண்மையை அழிப்பதற்கான உதாரணம். இப்போ விவசாயம் இயல்பாக வர்றதை விடமாட்டான், அதையெல்லாம் செயற்கையாக மாற்றிடுவான். இன்றைக்கி எல்லாம் அப்படித்தான் இருக்குது. ஹைப்ரூட் அப்படிங்கிறது என்ன? அது உணவுப் பொருள்களினுடைய செயற்கையான தன்மை. இயல்பான மருத்துவ குணத்தையோ சத்தையோ அதிலிருந்து எடுத்துவிட்டு அதற்காக அவர்களையே சார்ந்திருக்க வேண்டும் என்று விதையில்லாத கத்திரிக்காய்களை உற்பத்தி செய்கிறது. விதைக்கு அவன்கிட்ட தான் போகணும். இதுதான் உதாரணம். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், இவனுக்கு ஆட்சி அதிகாரம் என்று கிடைச்சா ஒன்று மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டே இருப்பான், பூமியில் குழப்பத்தை ஏற்படுத்துவான், அல்லது வேளாண்மை அழிப்பான்.
மனித இனத்தை அழிக்கிறதுக்கு உதாரணம் என்னன்னு பார்த்தா, குளோனிங் மெத்தேடில் மனுஷங்களை உற்பத்தி செய்கிறதுக்கு என்ன செய்கிறான், முயற்சி பண்ணுறானா இல்லையா? நானும் கடவுள் தான், என்னாலையும் மனுஷர்களை உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குளோனிங் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சு மனித இனத்தை அழிக்கிறதுக்கு ஒரு முயற்சி செய்கிறது. அது மட்டும் இதுவரை பக்கம்னு சொன்னால், உலகம் முழுவதும் செயற்கையான போர்களை வலுக்கட்டாயமாக ஏற்படுத்தி லட்சக்கணக்கான அப்பாவி மக்களை கொன்று குவிக்கிறது. குறிப்பாக இஸ்ரேல் மாதிரியான நாடுகள் செய்யக்கூடிய அயோக்கியத்தனங்களில் முக்கியமானது என்ன தெரியுமா? பெண்களை குறிவைத்து தாக்குவது, குழந்தைகளை குறிவைத்து தாக்குவது. என்ன அர்த்தம்? அந்த இனம் பூண்டோடு அழிய வேண்டும். அதுக்கப்புறம் அங்கிருந்து நம்ம எதிர்க்கக்கூடிய எந்த எதிராளியும் வரக்கூடாது. அப்போ ஒரு மனித நாகரிகமே போராகவே இருந்தாலும் அதுலேயும் ஒரு நெறிமுறை இருக்கிறதா இல்லையா? யாரை தாக்க வேண்டும், யாரை தாக்கக்கூடாதுங்கிற நெறிமுறைகள்லாம் இருக்கிறது. ஆஸ்பத்திரி மேலே குண்டு போடக்கூடாது, பள்ளிக்கூடங்கள் மேலே குண்டு போடக்கூடாது, இதெல்லாம் இருக்குது. ஆனால் ஏதாவது பேணப்படுகிறதா? என்ன செய்யணும்? முதல்ல எங்கே அட்டாக் பண்ணுறான்? பள்ளிக்கூடத்தை தாக்குறான், ஆஸ்பத்திரிகளை தாக்குறான், கல்வி நிலையங்களை தாக்குறான். என்ன நோக்கம்? இவர்கள் பூண்டோடு அழிக்கப்பட வேண்டும். இப்போ பாருங்கள், மீண்டும் இந்த வசனத்தை பாருங்கள். வைதா தவல்லா, இவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் கிடைத்தால் சாஃபிலருந்து லீப்சிதபிஹா, பூமியிலே குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி செய்வார்கள். வைகுலிக்கல் ஹர்ஸ், வேளாண்மையை நாசமாக்க முயற்சிப்பார்கள். வன் நஸ்ல், மனித இனத்தையும் அழிப்பதற்கு முயற்சித்து கொண்டிருப்பார்கள். வல்லாஹு லா யுஹிப்புல் ஃபஸாத், ஆனால் இப்படிப்பட்ட குழப்பங்களை எல்லாம் அல்லாஹ் நேசிப்பதே இல்லை என்று இந்த வசனம் முடிவடைகிறது. யோசித்து பாருங்கள். வமினன் நாஸ், மனிதர்களிலே இப்படியும் ஒருவன் இருக்கிறான். யுஜிபுக்க கவுலுஹு ஃபில் ஹயாத்தி துன்யா, உலக வாழ்க்கையில் இவனுடைய பேச்சுக்களெல்லாம் மிக கவர்ச்சியாக இருக்கிறது, உங்களை ஆச்சரியப்படுத்துகிறது. வைஸ்வீதுல்லாஹ் அலாமா ஃபி கல்பிஹி, தன்னுடைய இதயத்தில் இருப்பதை சொல்வதற்காக வேண்டி அல்லாவின் மீது கூட சத்தியமிட்டு பேசுகிறான். வஹுவ அலத்துல் ஹிசாம், இவன் தான் சத்தியத்தினுடைய மிக வக்கிரமான எதிரியாக இருக்கிறான். வைதா தவல்லா சஹாஃபில் அர்தில் யுஃப்ஸித ஃபீஹா, இவனுக்கு ஆட்சி அதிகாரம் கிடைத்து விட்டால் பூமியிலே குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிப்பார்கள். வைஹுலிக்கல் ஹர்ஸ வன் நஸ்ல், மனித இனத்தையும் வேளாண்மையையும் நாசமாக்க முயற்சிப்பார்கள். வல்லாஹ் லா யுஹிப்புல் ஃபஸாத், இப்படிப்பட்ட குழப்பவாதிகளையும் ஃபஸாதுகளையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை என்று வசனம் முடிவடைகிறது. இதற்கு பிறகு வரக்கூடிய வசனத்திலே, இன்னைக்கு வேணா இவன் இங்கே சுகபோகத்தை அனுபவிக்கலாம், ஆனால் இவனுக்கு எப்பேற்பட்ட இறுதி விளைவு வரப்போகிறது என்கிற எச்சரிக்கை அடுத்த வசனத்தில் இடம்பெறுகிறது. எனவே இன்றைய காலகட்டத்திலே இந்த வசனம் அன்றைய காலகட்டத்தில் முனாஃபிக்குகளுக்கு பொருந்தினாலும் அதே தன்மையை கொண்டு இங்கே முஸ்லிம்களுடைய பாதுகாவலர்களைப் போல பேசி நடித்து கொண்டு வரக்கூடியவர்களிடத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இவர்கள் சத்தியத்தின் கொடிய பகைவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் புரிந்து செயல்படக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.